ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டான மெத்தட்ல இப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்றதையும், நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட் பண்றதையும் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் இதுல வந்து நான் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா எனக்கு நான் நல்லாவே ப்ளவுஸ் கட் பண்ணுவேன், நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன். பட் மைனூட்டான இடத்துல எல்லாம் எனக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்றோம். கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய நிறைய டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அளவு ப்ளவுஸ் எந்த மாதிரி பேட்டர்ன்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்லயே பாத்துட்டீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. இப்ப அளவு ப்ளவுஸ் கொடுக்கும் போதே நம்ம வந்து பாத்துக்கணும். இப்படி அளவு ப்ளவுஸ் அப்படி டிஃப்ரெண்ட் பார்ட்ல எடுத்து போடுறப்ப மேக்ஸிமம் இதுல வந்து 2 இன்ச்சஸ் வந்து கேப் இருந்துச்சுன்னா அது 1/4 ப்ளவுஸ் தான். சப்போஸ் இதுல வந்து ஒரு 4 டு 5 இன்ச் ஒரு 3ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3ல இருந்து ஒரு 5 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ் நடுவுல டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அது சென்டர் கேப் பிளவுஸா தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு வந்து கட்டிங் மெத்தட் வேற மாதிரி போடுறேன். இதுக்கு வந்து நம்ம கட்டிங் மெத்தட் வந்து நார்மலாவே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 1/4 பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சென்டர் கேப் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப சென்டர் கேப் பிளவுஸ் வந்து இல்லாம நார்மலா 1/4 ப்ளவுஸ் தான் போடுறோம். அதை நீங்க கண்டிப்பா நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நோட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ளவுஸ் வந்து போடலாம். சப்போஸ் நீங்க வந்து இப்ப எனக்கு சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் இருக்கு, அளவுக்கு வந்திருக்கு, இப்ப நான் நார்மல் ப்ளவுஸ் அப்படி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டர் கேப் ப்ளவுஸ் வச்சுட்டு நீங்க பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் அளந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து 1/4 ப்ளவுஸா மாத்திக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு சென்டர் கேப் ப்ளவுஸே தான் வேணும், அப்படியே தான் நான் மார்க் பண்ணணும், அப்படிதான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து மெத்தட் வந்து வேற மாதிரி இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 1/4 ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டுடலாம். இப்ப இந்த ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு பாத்துட்டீங்கன்னா நான் 1 மீட்டர் வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஃபோல்டிங் சைடு வந்து உங்க சைடு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கரப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, கரப்பகுதியும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல தான் இருக்கும். ராயேஜ் தான் கீழ்ப்பக்கமா இருக்கும். சப்போஸ் அளவு எனக்கு கம்மியா இருக்கு, ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கமா வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா டைமும் அது மாதிரி போட்டா செட் ஆகாது. ஏன்னா சில பேத்துக்கு வந்து துணியோட மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. அதனால முக்காவாசி டைம் வந்து நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரைப்பகுதி வந்து உங்களுக்கு எதிர் திசையில இருக்க மாதிரியும் கீழே வந்து ராயேஜ் இருக்க மாதிரியும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி பிரிண்டட் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து பூ டிசைன், ஃபிளவர் டிசைன் எல்லாம் வந்து சீக்வன்ஸ் வச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது எந்த வாக்குல போகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளவுஸை வந்து கட்டிங் போடுறப்ப நீங்க போடணும். இப்போ பிளவுஸ் நம்ம இது மாதிரி மடிச்சு போடுறப்ப பாத்துட்டீங்கன்னா நல்ல பக்கம் வந்து இந்த இதுக்கு பிளவுஸ்க்கு உள் பக்கமா இருக்க மாதிரி இருக்கணும். கெட்ட பக்கம் தான் நம்மளுக்கு வெளிப்பக்கமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம மார்க்கிங் எல்லாம் பண்றப்ப சிலது வந்து எரேஸ் ஆயிரும், மேக்ஸ் சாக் வந்து எரேஸ் ஆயிரும். நார்மல் இந்த மாதிரி சாக்ஸ் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த அச்சு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப பாக்குறப்ப ரொம்பவே அசிங்கமா தெரியும். அதனால வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து உள் பக்கமா மார்க் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நான் டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்கு, ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாத்துட்டீங்கன்னா கீழே வந்து ராயேஜ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கட் பண்ணி கொடுக்குறப்ப கீழே வந்து ராயேஜ் இருக்கும். அந்த ராயேஜை வந்து கீழே ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு, சப்போஸ் எனக்கு துணி கம்மியா தான் இருக்கு, இல்ல நான் அடிச்சுதான் நான் வந்து பீஸ் கொடுத்து திருப்புவேன் அப்படின்னா வந்து நீங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இல்ல நான் அப்படியே தான் ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிப்பேன் அப்படின்றவங்க வந்து நீங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1.5 இன்ச் பக்கம் நீங்க வந்து லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் லைன் பண்ணியாச்சு. லைன் தெரியுதுங்களா? ஓகே. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ நான் 2ஆ மடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் தான் மார்க் பண்ண போறோம். மடிச்சிட்டு நம்ம 2ஆவதா ஒரு லைன் வரும் பாத்தீங்களா, அந்த லைன்ல அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைடும் நம்ம துணி போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஃபோல்டிங், அதுவும் ஈக்குவலா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல அந்த லைன் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்லீவ் அப்படியே மேல் பக்கமா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கழுத்து பகுதியை நல்லா நீவி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே வந்து பதிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இடுப்பு பக்கத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்பு சுற்றளவுலயும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட்ல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட்லயும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நெக்கு வித்து மார்க் பண்றதுக்கு பாத்துட்டீங்கன்னா பிளவுஸ் வந்து இது வேர் பண்ண பிளவுஸ், அதனால நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது.
கொஞ்சம் உள்பக்கமா தள்ளி வச்சுட்டு, ரொம்பவும் உள்பக்கமா தள்ளி வந்துட்டா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குறுகலா வந்துரும். அதனால வந்து ரொம்ப உள்பக்கமா தள்ளாம நார்மலா நீங்க போட்டா இந்த மாதிரி கரெக்டா உட்காரணும். அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு நெக்கோட வித் எவ்வளவு வருதோ அந்த நெக்கோட வித் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃப் ஷோல்டர்ல வந்து எவ்வளவு மார்க் பண்ணிருக்காங்களோ இந்த சின்ன ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஓவராலா வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக் வந்து சேம் இதே நெக் அப்படின்னா வந்து நீங்க அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல நெக் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நெக் டெப்த்தையும் இறக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அதை பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நெக் வந்து சேம் அதே மார்க் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு வந்து நெக் இதுல இருக்க ஆம்கோலே ஓகே அப்படின்னா வந்து நீங்க இதுல இருக்க மாதிரியே இப்படி கை வச்சு நீங்க டாட் வந்து இழுத்தரலாம். சப்போஸ் எனக்கு இது வந்து கரெக்டா வராது அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல வந்து பாக்ஸ் போட்டு நீங்க வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலா வந்து எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்ப எக்ஸஸா மார்க் பண்றது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப கீழ்ப்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்றேன். சேம் அதே மாதிரி வந்து ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேல ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காண்டி மார்க் பண்ண பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆம்கோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட ஹைட் வந்து நீங்க எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 1 இன்ச் விட்ட இடத்துல இருந்து வச்சுட்டு ரொம்ப ப்ளவுஸ் இழுக்க வேண்டாம். சப்போஸ் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா வந்து ரொம்ப இழுக்கிறப்ப ரொம்ப துணி இழுத்துக்கிட்டே போகும். நார்மலா கரெக்டா அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அந்த ஆம்கோலும் ஸ்லீவும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க கரெக்டா இப்படி இழுத்து வச்சீங்கன்னாவே கரெக்டா தெரிஞ்சிடும் எந்த இடத்துல மார்க்கிங் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா மேல ஒரு 1/2 இன்ச் அதாவது நம்ம ஆம்கோலும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவரால் தேவையான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸஸா விட்டோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே லைன் பண்ணணும். சேம் மார்பிள் சுற்றளவுல இருந்து நம்ம கீழே டாட்டுக்காக விட்ட பகுதி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணிட்டு உள் பக்கமும் ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்கு தேவையான அளவு விடுவோம் பாத்தீங்களா உள் பக்கத்துக்கு, அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்காக கொடுத்தோம் பாத்தீங்களா, சாரி ஸ்லீவ் ஜாயிண்ட்காண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்காக கொடுத்த பகுதியும் மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக் வந்து எனக்கு இதே அளவு தான். இப்ப நெக்க வந்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நார்மல் ரவுண்ட் ஷேப் நெக் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்க வந்து டிஃப்ரெண்டான நெக் வருது, வேற மாத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்ப நீங்க பாடி மெஷர்மெண்ட் வந்து இந்த பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கு, இந்த பிளவுஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு 8.5 இன்ச் இருக்கு. சப்போஸ் நான் டீப் வந்து இறக்குறேன், இல்ல எனக்கு வந்து இந்த நெக்கோட ஹைட் எவ்வளவு இருக்கு, நெக்கோட ஹைட் வந்து 6.5 இன்ச் இருக்கு. ஷோல்டர் மைனஸ் போக எனக்கு ஒரு 6.5 இன்ச் இருக்கு. சப்போஸ் ஒரு 8 இன்ச் வைக்க சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு 8 இன்ச் இருக்குன்னு வைங்களேன். இப்ப இந்த 8 இன்ச் இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல வச்சு பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல 8.5 இன்ச் வருது. சப்போஸ் இந்த 8.5 இன்ச் வந்து எந்த இடத்துல வருது பாருங்க. இப்ப எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, ஒரு 3/4 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. அந்த 3/4 இன்ச்சை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இறக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப டீப்பா இருக்கப்ப நீங்க இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு மேல ஏத்தி வைக்க சொல்றாங்கன்னா கொஞ்சம் நீங்க அகலப்படுத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறமேட்டு வந்து ஷோல்டர்ல நீங்க வந்து இந்த இதோட வளைவு இருக்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்க இந்த இடத்துல கட் பண்ணாதீங்க. சப்போஸ் ரொம்ப டீப்பா இருக்க சமயத்துல வந்து நீங்க இதை கட் பண்ணாதீங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் அகலமாயிரும். அதை இந்த இடத்துல குறிப்பிக்கிறோம். இருந்தாலுமே கொஞ்சம் நெக்குல வந்து நம்ம ஆஃப் சாரி நெக் வித் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இதை மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஹைட்ல வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னாவே கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஆஃப் ஷோல்டர் அதே மெஷர்மெண்ட்ல தான் இருக்க போது, மாற போறது கிடையாது. ஆனா நெக்கோட வித் மட்டும் ரொம்ப நெக் டீப்பா இறக்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1/2 இன்ச் இல்ல ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி வந்து நீங்க நெக்க வந்து மேல ஏத்துறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அகலப்படுத்திக்கோங்க. 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்க எவ்வளவு டெப்த் இறக்குறீங்களோ அதை பொறுத்து நீங்க கனெக்ட் பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போ ஓவராலா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து பிளவுஸ்ல ஆம்கோல் வரைய போறேன். ஆம்கோலுக்கு வந்து நம்ம ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல பாதியை டிவைட் பண்ணிக்கலாம். லைன்ல ஆம்கோல் லென்த்ல வந்து பாதியா டிவைட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச்க்கு முன்னாடியே வந்து அந்த ஆம்கோல் வளைவு வந்து ஜாயிண்ட் ஆயிரணும். அதுக்கப்புறம் போக கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து வளைவு ஜாயிண்ட் ஆயிரணும். இப்ப சேம் அந்த வளைவு எடுத்துக்கிறேன். வளைவு எடுத்ததுக்கு அப்புறம்
நீங்க அந்த இடத்துல இருந்து அளவு மார்க் பண்ணக்கூடாது, அளவு வந்து வச்சு பார்க்க கூடாது. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் தான், அது உள்பக்கமா போற துணி தான். இப்ப நான் வந்து அளவு பிளவுஸ்ல இருக்க ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஆம்கோல் வந்து அதிலே வச்சு எடுக்கிறீங்கன்னா நீங்க அதிலே வச்சு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து நீங்க இதுல வந்து வச்சு எடுத்துக்கலாம். இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு 6.25 இருக்கு. நான் சொல்ற மைனஸ் போக எனக்கு கரெக்டா அந்த 6.25 வருதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறேன். இதுல பாத்துட்டீங்கன்னா எனக்கு 7.5 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. ஒன்ஸ் நான் திருப்பி அளந்து பாத்துக்கிறேன். ஏழு இன்ச் வருது. ஓகேங்களா, அளவு ப்ளவுஸ்ல 7 இன்ச் வருது. அந்த 7 இன்ச் வந்து இந்த இடத்துல கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. அந்த 1/2 இன்ச்சை நான் எங்க வந்து கம்மி பண்ணணும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஹைட் நம்ம கரெக்டா தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்ப இந்த ஹைட்ல வந்து நம்ம அதிகப்படுத்திக்க வேண்டியதான். ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னா வந்து இந்த வளைவுல நீங்க அதிகப்படுத்திக்கலாம். சப்போஸ் 1 இன்ச் 1.5 இன்ச் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆம்கோல் லைனை ஏத்துறதோ இறக்கவோ நீங்க அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நான் கொஞ்சம் லைட்டா மேலே ஏற்றிருக்கேன். சேம் அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து 2வது லைனும் மார்க் பண்ணியாச்சு. பாருங்க இந்த 6.25 வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து 6.25 வருது. நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டா முடிக்கிறப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த 7 இன்ச் வந்து கரெக்டா வந்துடும். 7 இன்ச் வந்து கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஓவராலா வந்து பிளவுஸோட பேக் பார்ட் வந்து நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப கீழ்ப்பக்கம் பாத்துட்டீங்கன்னா டாட் மார்க் பண்ணணும். டாட் மார்க் பண்றதுல வந்து நம்ம டாட்டோட சேர்த்து விட்டோம் பாத்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்ல சென்டர் பக்கம் எடுத்துக்கோங்க. சென்டர்ல இருந்து ஒரு 3 இன்ச் நீங்க பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து ஒரு 3 இன்ச் அப்படி எனக்கு வரல அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம டாட் வைப்போம் பாத்தீங்களா, மேல் பக்கம் இருந்து அபெக்ஸ்ல ஒரு லைன் வைப்போம். அந்த லைன் நான் பின்னாடி சொல்றேன் எந்த இடத்துல வரும்னா அந்த மெஷர்மெண்ட்டை கூட நீங்க இந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நெக் லைன் வந்து நம்ம கரெக்டா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க கட் பண்ணணும். ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்க ரெடி மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்தோம். ஸ்டிச்சஸ்க்கான தேவையான மெஷர்மெண்ட் நம்ம இனிமேட்டு தான் விடணும். அதனால ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க கட் பண்ணணும். இப்போ ஓவராலா வந்து பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடுவோமோ அந்த இடத்துல வந்து ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணி வர்றப்ப இந்த மாதிரி சைஸ்ல தான் வரும் நம்மளுக்கு. இப்போ ஸ்லீவ் பக்கம் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் நெக்ஸ்ட் நம்ம வந்து நேராக உங்களால ஃப்ரண்ட் பார்ட் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்லீவ் கட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதே சேம் நம்ம பேக் பார்ட் போட்டோங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பின்னாடி பக்கம் இருக்க ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 2ஆ மடிச்சிருக்கிறது திருப்பி 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 4ஆ மடிச்சதுக்கு அப்புறம் கீழே இதுலயும் ராயேஜ் பாயிண்ட் இருக்கும். அந்த ராயேஜை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிருக்கிறது. இப்ப சாதா பிளவுஸ்னால கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்றேன். இதுவே நார்மல் பிளவுஸ் நீங்க அடிச்சுதான் திருப்ப போறீங்களா, சாரி லைனிங் பிளவுஸ் அடிச்சுதான் திருப்ப போறேன் அப்படின்னா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இல்ல இது நார்மல் பிளவுஸ் அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஹெம்மிங் பண்ண போறேன் அப்படின்னா வந்து நீங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே நீங்க மார்க் பண்ண போறீங்க. சப்போஸ் எனக்கு அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ண வேணாம் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நான் வீடியோல வந்து உங்களுக்கு அதுக்கு இன்க்ளூட் பண்றேன். எப்படி வந்து நார்மல் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற பிளவுஸ் வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்றது அப்படின்னு. இப்போ கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கேப் ரவுண்டு கிட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓவராலா மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட நம்ம வந்து கரெக்டா ஒரு கையை அழுத்தி பிடிச்ச மாதிரி எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிட்டு நீங்க அப்படியே போய் ஜாயின் பண்ணிருங்க.
ஜாயின் பண்ணிட்டு மேல தையலுக்காக ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்ல இருந்து நீங்க எவ்வளவு தையல் பிடிச்சு தப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு ஷோல்டர் மைனஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டோம்ல அந்த பகுதியில இன்ச் பை இன்ச்சா நீங்க வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்க்கணும். கரெக்டா எனக்கு ஸ்லீவும் ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் ப்ளவுஸ்ல பேக் பார்ட்ல இருக்க ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டா மேட்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து உள் பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இதுலயே வந்து உள்வளைவு நான் கட் பண்ணணும். உள்வளைவு கட் பண்றதுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஸ்லீவோட ஹைட்டு கிட்ட ஒரு 1 இன்ச் வந்து உள் பக்கமா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நீங்க அப்படி வந்து கர்வ்டா கொண்டுட்டு போயிருங்க. இந்த மாதிரி கர்வ் இருக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்லீவ் ஆம்கோல் வரையிற கர்வ் இருக்கு அப்படின்னா வந்து ஸ்லீவ் கர்வ் இருக்குன்னா நீங்க அதை வச்சு வரைஞ்சுக்கோங்க. இல்ல எனக்கு அலோ ப்ளவுஸ்ல இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து பேக் எப்படி போட்டோம் நம்ம பேக் போட்டு இப்படி வந்து இன்ச் பை இன்ச்சா நம்ம வந்து ஸ்டிச்சஸ்ல வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நீங்க இன்ச்சஸ் வச்சு ஸ்டிச் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்ப 2 கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் உள்வளைவு கட் பண்றதுக்காக நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு இந்த உள்வளைவு கட் பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும்னா நம்ம இந்த சென்டர் இந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆம்கோலும் அந்த ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்டக்கு முன்னாடியே ஒரு 1 இன்ச் வந்து மார்பு ஸ்லீவ்ல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அதே மாதிரி சென்டர்ல வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு பின் உள் தள்ளி வந்து நீங்க மார்க் பண்ணி இந்த கர்வ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலா ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளவுஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிராஸ் கட்டிங்கா இல்ல நேர் கட்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கிராஸ் கட்டிங்னா எப்படி இருக்கும், நேர் கட்டிங் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அப்படின்னா வந்து இந்த நூலிலைகள்லாம் இந்த மாதிரி கிராஸா போயிருக்கும். சப்போஸ் இது நேர் கட்டிங் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான். ஓகேங்களா? இப்ப கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து என்ன மாதிரி போடணும் அப்படின்னா வந்து இப்ப நேர் கட்டிங் பிளவுஸ் சொல்லு. நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து இந்த வாக்குல நீங்க வந்து பேக் பேட்டர்ன் வச்சு நீங்க இந்த வாக்குல போட்டுடலாம். இல்ல கிராஸ் கட்டிங் பிளவுஸ் எப்படி போடணும் அப்படின்னா வந்து நீங்க ஸ்லீவ் பக்கம் நம்ம வந்து கட் பண்ணணும் பாத்தீங்களா, அந்த ஸ்லீவ் பக்கம் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ல வந்து கர்வ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்வ் கிட்ட அப்படியே அலோ ப்ளவுஸோட ஸ்லீவ் அதாவது ஆம்கோல் ரவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த அந்த ஓரத்துல கரெக்டா படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் கிராஸ் கரெக்டா இருக்கும். நிறைய டைம் வந்து பிகினர்ஸா தைக்கிறவங்களுக்கு இல்ல நல்லாவே தைக்கிறவங்களுக்கு கூட இந்த கிராஸ்ல தான் பிரச்சனை வரும். கிராஸ் கட்டிங் போடுறப்ப கிராஸ்ல தான் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிராஸ் கரெக்டா போட்டுக்க மாட்டோம். அது என்ன கிராஸ் அப்படின்னா வந்து இப்படி இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல இழுவ தருதா, அதுதான் நம்மளோட கப் சைப்பை வந்து நல்லா கம்ஃபர்டபுளா பிடிச்சிருக்கும். எனக்கு கப் கம்மியா இருந்தா கூட கப் சைப் அதாவது அளவு ப்ளவுஸ்ல பிளவுஸ் தைக்கிறதுல எனக்கு கப் கம்மியா இருந்தா கூட இந்த ஒரு இழுவத்தன்மை இருக்கனால நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கனால எனக்கு என்னோட கப்புக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கவர் பண்ணி அந்த வந்து பிளவுஸ் வந்து வேர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து சில பேர் கரெக்டா வேர் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஷார்ப்பா இருக்கணும், நல்ல கப் வந்து ப்ரா போட்ட மாதிரி நல்லா ஃபிட்டிங்கோட இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து வேர் பண்ணுவாங்க. சப்போஸ் நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து நல்லா பிளண்டடா இருக்கும், ரொம்ப வந்து ஷார்ப்னஸா இருக்காது, நம்மளுக்கு தகுந்த மாதிரி இழுத்து கொடுக்காது, நம்ம கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நேர் கட்டிங் பிளவுஸ் இருக்கும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பேக் பேட்டர்னா அப்படி போட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி போட சொன்னேன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துல மார்க்கிங் அதாவது ஃபினிஷ் ஆகுதோ அந்தந்த இடத்துல நான் லைன் பண்ணிக்கிறேன். நீங்க டாட் டாட்டா கூட லைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல வச்சு அப்படி லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்கு கிட்ட ஒரிஜினல் மெஷர்மெண்ட் கிட்ட மட்டும் ஒரு லைன் மட்டும், அதாவது தையலுக்காக விட்டது போக இருக்க அளவு கிட்ட மட்டும் ஒரே மார்க்கிங். அதே மாதிரி ஷோல்டர்ல வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்ல அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட பகுதியில இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மார்பல் ஸ்டோல மார்க்கிங் பண்ணியாச்சு. சைடு மார்க் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ ஓவரால் வந்து ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்காக நான் எல்லா பீசஸையும் எடுத்தாச்சு.
எடுத்துட்டு இப்ப இந்த இந்த மாதிரி போட்டிருக்கோமா, இப்ப நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப இப்படி இருக்கு இந்த ப்ளவுஸோட மெத்தட் வந்து இப்ப இந்த இது துணி இப்படித்தான் போகும் அப்படின்றப்ப நம்ம எந்த வாக்குல போட்டிருக்கோமோ அந்த வாக்குல நமக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். நீங்க வச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கும் இன்னொரு லைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா விசிபிளா தெரியணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி ஆம்கோல்லையும் லைன் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு ஸ்லீவை ஒரு பக்கமா எடுத்து விட்டுட்டு நீங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நெக்லைன் தான் மார்க் பண்ண போறோம். நெக்லைன் மார்க் பண்றதுக்கு நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணிடுங்க. ஷோல்டர் எவ்வளோக்கு விட்டோமோ அந்த ஷோல்டர் மைனஸ் பண்ணிட்டு கரெக்டா நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோம். இப்போ எடுத்து போடுறப்ப உங்களுக்கு கரெக்டா வந்து ப்ளவுஸ் வந்து நிற்கும். ஓகேங்களா? சப்போஸ் வேற நெக்கா இருந்தா நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நெக் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கிறேன். எனக்கு ரவுண்ட் நெக் தான் தேவைப்படுது. ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹூக் பக்கத்துல பெல்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த சென்டர் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட எண்டு பாயிண்ட் கிட்ட நீங்க பிடிச்சிட்டு ஷோல்டரை மைனஸ் பண்ணிட்டு இது ரொம்ப இழுக்க கூடாது. ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ நீங்க நார்மல் பிளவுஸ் நார்மல் நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னாலும் நீங்க எவ்வளவு இழுத்தாலும் இழுக்கவே இழுக்காது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால வந்து நீங்க இழுக்க இழுக்க நம்மளுக்கு தேவையான அளவு விட எக்ஸ்ட்ரா தான் காமிக்கும். அது வந்து நம்ம இந்த இதுலயும் கிராஸை போட்டு இதுலயும் கிராஸ் இந்த இழுத்து கொண்டு போய் இதுல வச்சோம் அப்படின்னா வந்து இதுல இருக்க கிராஸ் வந்து இன்னும் இழுக்கும் போது எக்ஸ்ட்ரா தானே ஆகும். அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்க நார்மலா நார்மலா எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் தான் இழுக்கும். ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? நார்மலா வச்சு போடுற மாதிரி தான் போடணும். இப்போ பாத்துட்டீங்கன்னா இது சென்டர் டாட்டோட எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே எடுத்து கீழ் பக்கமா கொண்டுட்டு வந்துட்டு நம்ம இந்த டாட்டோட எண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜாயிண்ட் கிட்ட மார்பு சுற்றளவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மார்பு சுற்றளவுல கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்காக விட்ட பகுதி. ஓகேங்களா? அந்த இடத்த மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் இருக்க நீங்க வந்து அந்த பெல்ட் ஜாயிண்ட் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த பகுதியும் எடுத்துக்கலாம். இப்போ ஓவராலா எடுத்து மார்க் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் அளவு தேய்க்கணும்ல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாட் வரும். அதே மாதிரி பெல்ட் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துலயும் பெல்ட் ஜாயின் பண்ணணும், இந்த இடத்துலயும் பெல்ட் ஜாயின் பண்ணணும். இதுக்கெல்லாம் தையலுக்கு தேவையான துணி விடணும். இப்ப இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா பெல்ட் ஜாயின் பண்றதுக்கும் டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து ஒரு 3/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பெல்ட் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த சைடு பெல்ட் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/4 இன்ச். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த சென்டர் பகுதியில் இருக்கிறத மட்டும் நீங்க லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்ம உடம்பு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல இருக்கும். அது வந்து கரெக்டா இந்த சென்டர் டாட்ல வந்து இந்த முக்கான புள்ளியில இருந்து இந்த சைடு வரல இது வந்து ஈவனா இருக்கணும். இப்படி எடுக்கிறப்ப எவ்வளவு மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்க அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கிட்ட வரும். நம்ம ஹைட் வந்து இந்த இடத்துல வரும். மார்க் பண்ணியாச்சா? இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உள்பக்கம் எடுத்துட்டு டாட் பாயிண்ட் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ டாட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து எவ்வளவு டாட் பாயிண்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இது உள்பக்கமா பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ உள்பக்கமா மடிச்சு வச்சிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஃபினிஷ் ஆகுது. இப்ப அந்த இடத்துல வந்து இங்க வரைக்கும் நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு டாட் பிடிச்சிருக்காங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்ட டாட் பிடிச்சிருக்காங்க. சப்போஸ் எனக்கு அதுவுமே தெரியல அப்படின்றப்ப இப்படி இந்த இடத்துல வச்சு பாருங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த 1 இன்ச் வந்து கரெக்டா வரும். இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துல இருந்து கரெக்டா பார்க்கும்போது அப்படி வரும். இந்த ஃபோல்டிங் பண்ணி உள்ள தள்ளி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுல இருந்து இந்த எண்டு பாயிண்ட் முடியறதுல வரைக்கும் இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டா அந்த 1 இன்ச் தெரியும். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ண பாத்தீங்களா, அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு 1 இன்ச்சும் டாட்டுக்காக இந்த சைடு ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து ஒரு முக்கோணம் எடுத்துடலாம். அவ்வளவுதான் சென்டர் பாயிண்ட். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சுங்களா?
இப்ப இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கும் கீழே வந்து கர்டா போட்டாலும் சரி, வி ஷேப்ல போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இப்ப இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் வந்து விடணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதோட நெக் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நெக்கு ஹூக் பட்டிக்கு வி பட்டிக்கு இப்படி வச்சுட்டோம்னா நெக் வந்து குறுகலா வந்துடும். அதே மாதிரி பாடி மெஷர்மெண்ட்லயும் தப்பு வரும். ஓகேங்களா? அதனால அளவு பிளஸ் போடுறப்ப நீங்க வந்து ஒரு 1/4 இன்ச் வெளிப்பக்கமா நீங்க வந்து தையலுக்கு தேவையான கிளாத்தை விட்டுறணும். ஓகேங்களா? ஹூக்குக்கு வீக்கம். இப்ப என்ன பண்ண போறோம், முக்கியமான ஒண்ணு. இப்போ ஓவராலா வந்து நம்ம ஜஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜஸ்ட் மெஷர்மெண்ட்லயே ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப இந்த ஜஸ்ட்ல நீங்க அளக்கும் போது பாத்துட்டீங்கன்னா 7.25 இன்ச் வருதுங்களா? இப்ப இந்த 7.25 இன்ச் வந்து கரெக்டா எங்க வருது, எனக்கு எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து வச்சு பாருங்க. எனக்கு 7.25 வந்து இந்த இடத்துல வருது. இந்த 1 இன்ச் வந்து டிஃபரன்ஸ் வருது. இந்த 1 இன்ச் வந்து எதனால டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லட்டுங்களா? இங்க வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சு தப்போம். அப்ப இந்த துணி வந்து கம்மியாகிறதுனால இந்த 1 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. அது வந்து அந்த இடத்துல கரெக்டா ஈக்குவல் ஆகி வந்துடும். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல நம்ம கரெக்டா இவ்வளவு வர்றப்ப சேம் அதே மாதிரி மிடில் செஸ்ட் ரவுண்ட்லயே நம்ம பஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளா வைக்கிறதுக்காக கரெக்டா இந்த லூஸ் வந்து தேவைப்படும். அது வந்து எங்க நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாட் பாயிண்ட் மூலியமாவும் எடுக்கணும். அதே மாதிரி மிடில் பஸ் ரவுண்ட் மூலியமாவும் கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெல்ட்ல எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குன்னு எடுத்து பாத்துக்கோங்க. எனக்கு பாத்துட்டீங்கன்னா பெல்ட் வந்து ஒரு 6.25 இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த 6.25 வந்து கரெக்டா எங்கன வருது அப்படின்னு பாக்குறேன். எனக்கு 6.25 இந்த இடத்துக்கிட்ட வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல 6.25 வருது. ஆனா இப்படி பாருங்க, அந்த 6.25 அந்த இடத்துல வருதுங்களா? இப்ப இந்த சென்டர் டாட்ல எண்ட் பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 3.5, இங்க பாருங்க ஒரு 8.5 இன்ச் வருது. இப்ப நான் இந்த இடத்துல வச்சு பாக்குறேன் 8.5 இன்ச் எங்க வருதுன்னு. கரெக்டா பாத்தீங்கன்னா எனக்கு மார்பு சுற்றளவு விட்டையும் இந்த இடத்துக்கிட்ட கரெக்டா இந்த மார்பு சுற்று இங்க நான் கூட வச்சு பாத்துக்கோங்க. எனக்கு அந்த மார்பு சுற்றளவும் கரெக்டா அதுவும் மேட்ச் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு மிடில் பஸ் ரவுண்ட் அது அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து இது வெளியில தள்ளி போகும். இல்ல உங்களுக்கு மிடில் பஸ் ரவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து இது உள் தள்ளி வரும். ஓகேங்களா? இந்த பெல்ட் கணக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெல்ட் கணக்குல வந்து நீங்க இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம், இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க இங்க மார்க் பண்ணதான் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த பெல்ட் வந்து கரெக்டா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப இது வந்து கரெக்டா ஈவன் ஆயிடும். ஆனா நம்ம இந்த பெல்ட் வந்து நம்மளோட கப் இருக்கு பாத்தீங்களா, கப்போட கீழ் பக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. அதனால இந்த மெஷர்மெண்ட் வந்து அளவு பிளஸ் என்ன இருக்கோ அதே மெஷர்மெண்ட்ல வச்சுக்கோங்க. பட் மிடில் பஸ் ரவுண்ட் மட்டும் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. மிடில் பஸ் ரவுண்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகேங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, பேக்ல சொன்னேன்ல அபெக்ஸ் டு நேப் டு அபெக்ஸ். இது வந்து ஷோல்டர் டு நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்க ஹைட்டு. இந்த ஹைட்ல இருந்து நம்ம எவ்வளவு கீழ்ப்பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம பின்னாடி டாட்டுக்கும் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ ஓவராலா வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி நம்ம இந்த 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 டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம பெல்ட் ஜாயின் பண்றதுக்காக விட்டது. இப்ப இந்த கிராஸ்ல இருந்து இப்ப நம்ம டாட் பாயிண்ட் 3 டாட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெல்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டது போக இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ் எந்த கிராஸ்ல வருதோ அப்படின்னு பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ஒரு 2 இன்ச்சஸ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு 1.5 இன்ச் இருக்கணும். இந்த சைடு இருந்து இந்த ஹூக் பட்டி டாட்ல இருந்து நீங்க ஆம்கோல் டாட் பார்க்கும்போது 1.5 இன்ச் இருக்கணும். பட் வந்து நம்ம சென்டர் டாட்ல இருந்து ஆம்கோல் டாட் பார்க்கும்போது ஒரு 2 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த அளவுல மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து டாட் வந்து பிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம எப்பயும் டாட் பிடிப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த கிராஸ் வந்து எதுல வருதோ அந்த இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3/4 இன்ச் தான் நம்ம பிடிப்போம். அந்த 3/4 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்க. ஓவராலா 3 டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே சேர்த்திருக்கோம். இது வந்து பெல்ட்டுக்காக சிசர்ஸ்க்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்த்திருக்கும். அதனால ஒண்ணும் தேவை கிடையாது. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் வந்து லைட்டா குறைஞ்சு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த குறைஞ்சு கட் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம பேக் ஆம்கோலும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் தனித்தனியா மெஷர் பண்ணி பாக்குறப்போ ஒரே மெஷர்மெண்ட் இருக்காது. கொஞ்சம் உள் தள்ளி தான் இருக்கும். ஏன்னா நம்ம உடலோட அமைப்பு அப்படி. அதனால வந்து இந்த இடத்துல கண்டிப்பா கர்வ் எடுக்கணும். சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்காது. அது ரொம்ப ரேர் தான்.
அதனால வந்து நீங்க அவங்களுக்கு எடுக்க தேவை கிடையாது. பட் நீங்க அளவு ப்ளவுஸ் எடுக்கும் போது மேக்ஸிமம் வந்து இந்த உள்வளவு நீங்க எடுக்கிறது கரெக்டாவே இருக்கும். இப்ப நான் ஃபுல்லாவே மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட வளைவுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிட்டு இப்ப ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆம் ஹோலையும் கட் பண்ணியாச்சு. ஆர்காத் வேணுமோ அந்த இடத்துல பெல்ட்டுக்காக டாட் பிடிக்கிறதுக்கான ஆர்காத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னொரு பக்கத்துல நம்ம வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ட்ரேஸ் ஆகாது. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் எனக்கு அளவு ப்ளவுஸ்ல நெக்ல லூஸ் வருது அப்படின்னாங்கன்னா நீங்க ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்ல இருந்து ஒரு கிராஸ் நீங்க எடுத்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். கிராஸ் எடுக்கிறப்ப நம்ம அந்த லெக் லூஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா வந்து நீங்க இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைட்டா ஒரு கிராஸ் எடுத்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்காத வந்து சும்மா சின்னதா ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்றப்ப மட்டும் தான் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். இல்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா பாடி மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா பாடி மெஷர்மெண்ட் நீங்க வச்சு எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப இந்த ஆம்கோல் எல்லாம் டைட் வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆம்கோல் எல்லாம் டைட் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பா பாடி மெஷர்மெண்ட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்க மெஷர்மெண்ட்டும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஜெஸ்ட்ரோன் சில சமயம் அதிகமாயிடுச்சானாலோ அந்த ஆம்கோல்ல டைட் வந்து அதிகமா வரும். அதனால வந்து சின்ன சின்ன நீங்கலாம் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்க அளவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஓகேங்களா, கட் பண்ணியாச்சு. இப்ப நான் பெல்ட் பக்கம் கட் பண்ண போறேன். பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அளவு ப்ளவுஸ் இருக்க பெல்ட்டே தான் கட் பண்ண போறேன். இது வந்து நான் செப்பரேட்டா உங்களுக்கு சொல்றேன். நம்ம நார்மலா வந்து ப்ளவுஸ் வந்து பெல்ட் கட் பண்ற வந்து டீட்டெயிலா இன்னொரு பார்ட்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப பெல்ட் கட் பண்றதுக்கு பாத்துட்டீங்கன்னா இப்ப 4 கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கனால நம்ம 4 கிளாத் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் அதே மாதிரி 2 ஃப்ரண்ட்லயுமே உள்பக்கம் வெளிப்பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காக நான் விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு துணி கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த துணி அதிகமா இருக்கிறதுனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். பேக் பார்ட் எடுத்துட்டு பேக் பார்ட்ல அந்த சைடு வந்து எவ்வளவு வந்திருக்கோ அதை பாத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அந்த எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஹூக் படிப்போம் பாத்தீங்களா, ஹூக் பட்டிக்கு தேவைப்படும். அதனால வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப கரெக்டா பெல்ட் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், மேல வந்து பெல்ட்டை பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங், சென்டர் டாட் கிட்ட வந்து ஒரு மார்க்கிங், அதே மாதிரி பெல்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்ல மார்க்கிங், சைடு ஒரு மார்க்கிங், அதே மாதிரி பெல்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங், எண்டு பாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கிங், அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங். ஓகேங்களா, எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கர்வ்டா எடுத்து போட்டுக்காச்சு. இப்ப நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க நல்லா வீடியோவை நல்லா தெளிவா பாத்துருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேக் பார்ட் வைக்கிறப்ப இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருந்தது, ஃப்ரண்ட் பார்ட் வைக்கிறப்ப எவ்வளவு கம்மியா இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் கிட்ட வித்தியாசம் இருந்தது. ஓகேங்களா, இப்ப பாருங்க ஒரு 1/4 இன்ச் பாருங்க, ஒரு 1.5 இன்ச்ல இருந்து ஒரு 2 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா வீடியோ பார்த்துருந்தீங்க, நல்லா மைண்டா பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நான் அதோட விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பேக் பார்ட்டோட இடுப்போட மெஷர்மெண்ட் நீங்க பாருங்க. பேக் பார்ட்டோட இடுப்போட மெஷர்மெண்ட் 14. ஆனா ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்கு, 5.25. 5.25 எவ்வளவு வரும், டோட்டலா 11.5 தான் இருக்கு. இப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 1 2 2.5 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. அதனாலதான் இங்க ஒரு 1 இன்ச் கிட்ட 1.25 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப அது எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டாட் வி எல்லாம் பிடிச்சதுக்கு போக இந்த பாயிண்ட்ல இருக்க மெஷர்மெண்ட் தான் இந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இப்ப பாருங்க,
இங்க இருக்க பாத்தீங்களா ஒரு 2 இன்ச் கிட்ட டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் மட்டும்தான் அங்க வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து ப்ளவுஸ்ல ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ப்ளவுஸ்ல வர பாதி பிரச்சனையை உங்களால சரி பண்ணிட முடியும். இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸோட ஃபுல் பார்ட்டை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் இனி தேவை கிடையாது. இப்போ ஹூக் பட்டி வி பட்டிக்கு தேவையான துணியை கட் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்க பாக்ஸ் ஷேப்ல இருக்க துணியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் பீஸ் நெக்குக்கு ஓப்பன் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பீஸ் அதுக்கும் தேவையான கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் போட்டோம் பாத்தீங்களா ப்ளவுஸ்ல, கிராஸ் பீஸ் நேர் பீஸ். இது வந்து கிராஸ் பீஸ். இப்படி இழுக்கும் போது எந்த சைடு அதிகமா இழுக்குதோ அதான் கிராஸ் பீஸ். ஓகேங்களா? எனக்கு இந்த சைடு தான் அதிகமா இழுவ இருக்கு. அதனால எனக்கு தேவையான கிளாத் வரைக்கும் கட் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க எவ்வளவு ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். துணி கம்மியா இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் அதிகமா போட்டுக்கலாம். துணி அதிகமா இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் கம்மியா போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பின்னாடி கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. அப்படியே வச்சு நான் மெஷர் பண்ணியும் காமிப்பேன். 4 ப்ளவுஸ்ல இருக்க மெஷர்மெண்ட்டும் நம்ம இப்ப கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் காமிப்பேன். அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்மா வந்து தெரிஞ்சிடும். இது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காலே பார்க்கும் போதே கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா மறக்காம நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் ஆனோடனே கண்டிப்பா உங்களோட போனுக்கு அதோட வீடியோஸ் எல்லாமே லிங்கா வரும். நீங்க அதை வந்து வச்சு பார்த்து நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்தா எவ்வளவு கிராஸ் பீஸ் தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் போதும். எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டேன், இருந்தாலும் ஓகே. இப்போ பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.